இன்றைக்கு என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை கத்த தந்தார். அதை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டியையும் பரிசையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்தை கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்திற்கு திரும்பினோம். அந்நாள் முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டியையும் பரிசையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்பாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கைகளினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த நெகேமியாவுக்கு விரோதமாய் இங்கே வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் சன்பல்லாத்து தொபியா இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி அந்த வேலையை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பிரயாசம் எடுக்கிறாங்க. இந்த வேலை நடக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள பயங்கரமான பொறாமைகள் வருகிறது. நீங்கள் இதுக்கு முன்பாக வாசிப்பீர்களே, ஆனால் இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அவங்க பல இடிந்து கிடக்கிற இடத்தை வாசல்களை அவங்க கட்டிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு இடமும் கட்டி முடிய எதிரில் இருக்கிற பொறாமை பிடித்த அந்த மனிதர்களுக்கு தாங்கல. இல்லை இந்த வேலையை நம்ம நடக்க விடக்கூடாது, இந்த வேலையை இப்போவே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்து இவங்க ஒன்றுன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல வருகிறது. ஆனால் இந்த நெகேமியா ஒரே ஒரு முடிவு எடுக்கிறாரு. நீங்கள் எவ்வளோதான் என்ன பிரச்சனை பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோதான் எனக்கு விரோதமாக எழும்புங்க, ஆனால் நான் ஒன்று மட்டும் செய்ய மாட்டேன். எக்காரணம் கொண்டும் தொடங்கின இந்த வேலையை பாதியில் நான் நிறுத்தவே மாட்டேன். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. வேலை செய்ய விடாம தடுக்கும் போது ஒரு டீமை அவன் கூப்பிட்டு எல்லாருடைய கையிலையும் ஒரு ஆயுதம். கட்டட வேலை செய்யும் போது 2 கையினாலையும் தான் வேலை செய்யணும், ஒத்த கையினால வேலை செய்ய முடியாது. ஒத்த கையினால் வேலை செய்கிறவங்க இந்த கட்டட வேலை செய்யும்போது ஒத்த கையில் யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள நடத்துகிற உரிமையாளர்கள் தான் அவங்கள சத்தம் போடுவாங்க. ஏண்டா சோம்பேறி, 2 கையிலையும் தூக்க முடியாது, அதை 2 கையிலையும் எடுத்துகிட்டு வர முடியாதா? பொதுவாக கட்டட வேலை செய்வதற்கு 2 கரங்களும் நமக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இவர்களுக்கு விரோதமாய் கொல்லுவதற்கு, இவர்களுக்கு விரோதமாய் வருவதற்கு ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கிறது. சண்டை போடுறதுக்காக இவங்க வேலையை எப்படியாவது இவங்களை கொன்று உயிரை எடுத்தாவது இவங்க வேலையை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. அப்போ இந்த நெகேமியா எல்லாருடைய கையிலையும் ஒரு ஆயுதத்தை கொடுத்து, வேதம் சொல்லுது, ஒரு கையில ஆயுதத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையினால வேலை செஞ்சாங்களாமா. ஒரு கையில வேலை செஞ்சாங்களாமா. நம்மவா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது, ஓயாம இவங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க.
கொஞ்ச நாளைக்கு வேலையை நிறுத்தி போடலாம், ஒரு 10 நாள் தாண்டி செய்வோம், ஒரு 20 நாள் தாண்டி செய்வோம், எல்லாம் செட்டில் ஆகட்டும், இவங்களோட போராட முடியாது, நம்ம எப்படி ஒரு கைனால செய்யறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாம இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலையை கொஞ்ச நாளா ஆற போட்டிருப்போம், இல்லை கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருப்போம். ஆனா நெகேமியா அவனிடத்துல இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னா, இல்லை இல்லை, என் உயிரே போனாலும் நான் தூங்காம இருந்தாலும் நான் ஆரம்பிச்ச வேலையை நான் என்ன பண்ண மாட்டேன்னா நிறுத்தவே மாட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோட என்ன பேசுறார் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய தரிசனங்கள், இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் ஆரம்பித்த காரியத்தை ஏன் ஜெயிக்க முடியல, ஏன் வெற்றி அடையல, அவங்க ஏன் ஒரு இடத்துல போய் உட்காரல, அவங்களுடைய பிசினஸ் ஏன் வெற்றி அடையல அப்படின்னா வேற எதுவுமே காரணம் இல்லை. எல்லாவற்றையும் ஆரம்பித்து நிறைய பேர் பாதியிலே விட்டுறாங்க. 50 தொழில் ஆரம்பிச்சேன் சார், 25 தொழில் ஆரம்பிச்சேன் சார், 10 இடத்துல வேலைக்கு போனேன் சார், 20 இடத்துல வேலைக்கு போனேன் சார். இல்லை, இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து தந்து ஒரு காரியத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைப்பீர்களே ஆனால் அதுல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. நமக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் தூரம் போகுது அப்படின்னா, நம்ம நிறைய பேர் புடுங்கி நடப்படுகிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம், 10 நாள் தாண்டி இன்னொரு இடத்துல புடுங்கி நடப்படுகிறோம். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வியாபாரம் நஷ்டமாகிறதா, உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானம் உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு திருப்தி இல்லையா, நீங்கள் அவ்வளோதான், எனக்கு இந்த இடத்துல திருப்தி இல்லை, எனக்கு இந்த இடத்துல எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினைச்சு உடனே அதை நிறுத்திடக்கூடாது. ஏனென்றால் சில ஆரம்பங்களை கர்த்தர் தான் உங்களுக்கு தர்றாரு, சில இடங்களில் ஆண்டவர் தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு, சில இடங்களிலே சில வாய்ப்புகளை கொடுத்து சிலதை கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணுகிறார். கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணுவாரே ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல உங்களை உயர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம், நான் எக்காரணம் கொண்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன், நிறுத்தவே மாட்டேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம். பாஸ்டர், ஏகப்பட்ட பணத்தை நான் அதில் கொட்டிட்டேன், எத்தனையோ லட்சங்களை அதில் போட்டேன், நான் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு நஷ்டத்தை தான் பார்க்குறேன், நான் லாபத்தை பார்க்கவே இல்லை. உங்களை மாதிரி நான் நினச்சேன், இல்லை இதில் நிறுத்தக்கூடாது, நம்ம தொடர்ந்து ஓடணும், நம்ம இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுவோம், இப்படி நான் கடன்காரன் ஆனனே தவிர அதுலேருந்து ஒரு பெரிய வெற்றியை பார்க்கலன்ற ஒரு சந்தேகம் மனதுக்குள்ள எழுமுமே. ஆனால் நான் சொல்றேன், பணத்தை கடன் வாங்கி நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதுல சோதனைகள் வரும்போது, குறைவுகள் வரும்போது நீங்கள் உங்களுடைய மனசை தைரியப்படுத்தி ஆண்டவரோட இணைந்து உங்களுடைய சரீர பலத்தை அதற்காக நீங்கள் பயன்படுத்தி அதை டெவலப் பண்ணணும். இல்ல அதை நான் நிறுத்தக்கூடாது, ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க செஞ்சிட்டு இருக்கணுமே தவிர நிறுத்துகிறது ஒரு தலைவனுடைய அழகே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அது ஊழியமா இருக்கலாம், அது எந்த காரியமா இருக்கலாம், ஆரம்பிச்சதை அதை முடிகிற வரைக்கும் கொண்டு போகிற அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விடுறோம், ஜெபத்தை ஆரம்பிச்சு விடுறோம், பைபிள் ரீடிங் ஆரம்பிச்சு விடுறோம். ஆனா ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்ம செய்யறோமே தவிர நம்ம யாரும் முடிக்கிறது இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்தை விட ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலாம் கர்த்தர் முடிவின் பேரிலே பிரியமா இருக்கிறார். நீ ஆரம்பிக்கிறது பெருசு இல்லப்பா, நீ ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, முடிவு வரைக்கும் நீ அதிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நஷ்டப்பட்ட காரியங்கள், நீங்கள் நிறுத்தின எல்லா காரியங்களையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து, இல்லை அதற்காக நான் இன்னும் கொஞ்சம் உழைப்பை நான் செலவு பண்ணுவேன், அதற்காக இன்னும் கொஞ்சம் ஜபத்தை நான் செலவு பண்ணுவேன், அதற்காக இன்னும் கொஞ்சம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன், அதற்காக கொஞ்சம் தூங்காமல் இருந்து அந்த காரியத்தை செஞ்சு திரும்பி அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க, அதெல்லாம் தட்டி எடுங்க. நான் சொல்றேன்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் நீங்க எந்த இடத்துல போனாலும் என்ன செஞ்சாலும் அதுல கர்த்தருடைய கரம் இருக்குமே, ஆனால் உங்களை அதுல ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் நிறுத்த போறேன் பாஸ்டர், இதுக்கு மேல நான் ஓட மாட்டேன், இதுக்கு மேல நான் தொடர மாட்டேன், இதுக்கு மேல தொடரக்கூடிய சக்தி என்னிடத்துல இல்லை. நான் நம்புறேன், இல்லை 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 இல்லை, கர்த்தர் கொடுத்ததை நிறுத்தாதீங்க, கர்த்தர் கொடுத்ததை நிறுத்தாதீங்க. நீங்க உட்கார்ந்து யோசிங்க, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணலாம், இந்த காலத்துல என்ன செய்யலாம், எப்படி பண்ணுனா இதை முன்னேற்ற முடியும், பணமே இன்வெஸ்ட் பண்ணாம இதை மேல கொண்டு வர்றது எப்படி, இதை நிறுத்தாம கொண்டு போறது எப்படின்னு நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து யோசிங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களோடு கூட இருந்து ஒரு வெற்றியை உங்களுடைய கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. எதை ஆரம்பிச்சாலும் பாதி வழியில நான் விடக்கூடாது. இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பாதி வழியிலே விடுகிறது போல ஒன்று இருந்திருக்கலாம். இதுவரையிலும் எதுவுமே நான் ஃபினிஷ் பண்ணல, எதையுமே நான் வெற்றி காணல, எல்லாமே அறகுறை, எல்லாமே பாதியில கிடக்குது, எல்லாமே நிறுத்தப்பட்டு கிடக்கிறது. ஆனா இந்த காலை வேளையில இந்த 9வது நாள் கையை உயர்த்தி, இயேசுவே என் தலை மேல இந்த நெகேமியாவுடைய அபிஷேகம் வைக்கணும். இனி நான் ஆரம்பித்ததை சொல்லுங்க, இனி நான் ஆரம்பித்ததை ஆண்டவரே, இனி நான் எடுத்த தீர்மானத்தை, இனி எனக்கு கர்த்தர் கையில கொடுத்ததை கடைசி வரைக்கும் நான் நிறுத்தாம அதை செய்யக்கூடிய, அதுல வெற்றியை காண்கிற வரைக்கும், அதுல அற்புதத்தை காண்கிற வரைக்கும் நான் நிறுத்தாம இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சொல்லுவோம். ஆண்டவரே நீர் எனக்கு தாரும், நீர் எனக்கு தாரும், நீர் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய அபிஷேகமே என்ன அபிஷேகம் அப்படின்னா, நிறுத்தாம இருக்கிறதா அபிஷேகம். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் கிராமத்தில் ஊழியம் செய்யும் போது, அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணி அவர் கட்டின சர்ச்சை வந்து இழுத்து மூட பண்ணினார்கள். அந்த சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபேமிலி வந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் உடஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போய் அவர்கிட்ட வந்து லெட்டரில் சைன் வாங்கிட்டாங்க, இனி இந்த இடத்துல நான் ஆராதனை நடத்த மாட்டேன் அப்படின்னு. இவரும் அந்த இடத்துல வந்து அந்த சைன் அந்த போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுன்னு அங்கே இருக்கிற அரசு தலைவர்கள் எல்லாம் பயங்கரமாக அவரை மிரட்டிட்டாங்க. உடனே இவர் லெட்டர் எழுதி, சரி இந்த இடத்துல நடத்தலை அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாரு. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இந்த 15 பேரையும் கூட்டி ஒரு இடத்துல ஆராதனை பண்ணதுக்கு தடை பண்ணாங்கல்ல, அந்த 15 பேரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு சொன்னாரு, இனி ஒரு இடத்துல சர்ச்சு கிடையாது, இனி 15 இடத்துல சர்ச்சு. உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் நான் சர்ச்சு நடத்த போறேன். ஒரு வீட்டுக்கு 5 பேரை நம்ம ஆதாயப்படுத்தினா போதும் அப்படின்னு அவருடைய ஊழிய எல்லையை அப்படியே விரிவாக்கி 15 வீடுகள்லையும் ஒரு பிரேயர் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பெரிய கிருபை, 3 வருடத்துக்குள்ள அந்த 15 இடத்துலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 300 பேர் ஆயிட்டாங்க. டோட்டலா 300 பேர். இந்த 300 பேரும் சேர்ந்து பணத்தை கொடுத்து அவுட்டர்ல ஒரு இடம், சொந்தமான ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல சர்ச்சு கட்டி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தேவாலயமாய் அந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த இடத்துல எனக்கு ஊழியம் இல்லை, இந்த இடத்துல ஒரே எதிர்ப்பா இருக்குது, சரி வேணாம் போயிடலான்னு ஒருவேளை நிறுத்தி போயிருந்தாருன்னா அந்த மகிமையை அவருடைய கண்கள் பார்த்திருக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையே, சோதனை வரத்தான் செய்யும், அவமானம் வரத்தான் செய்யும், நம்மளை துட்டதான் செய்வாங்க, நம்ம தலை மேல கொட்டதான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் அங்கே கண்டினியூ பண்ணுவதற்காக அது அனுப்பப்படுறது அல்ல. உங்களை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து கிளப்பலாம், அந்த இடத்துல விட்டுட்டு நீங்க ஓடுவீங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் பிரஷர் வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனமா இருக்கணும். இல்ல இல்ல, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, இது நான் சாதாரணமா ஆரம்பிக்க முடியாது, இதை துவங்க பண்ணினவர் கர்த்தர், அந்த வாஞ்சையை கொடுத்தவர் கர்த்தர், என்ன நடத்துவார்னு நம்பிக்கையோட இருங்க. நான் நம்புறேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெற்றி காண ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய கண்கள் அதிலே ஒரு பெரிய வெற்றியை காணும் என்று நான் நம்புகிறேன்.
ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது சின்சியரா வேலை பார்த்தவன், அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினான். இவன் போனதற்கு பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறதை பார்த்து அவனுடைய எஜமானன் அவனை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாரம்மா. சே, இவ்வளோ சின்ன பையன் இவ்வளோ அழகா செய்யறானேன்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கிற மொத்த பொறுப்பையும் அவருடைய கரத்தில் கொடுத்தாரு. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வருது. அங்கே இருந்து சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறார். சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போனதுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைச்சு சிறைச்சாலையிலே இவன் தலைவனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒரு வெற்றி உள்ள ஒரு மனுஷன் அவன் அப்பா வீட்டில் இருக்கும்போது அவன் தான் தலைவன். எல்லாரை விட கடைசியா அவன் தான் பிறந்தான். ஆனா தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் யோசேப்பு தான் தலைவன். ஏன் அப்படின்னா, தன் சகோதரர்கள் செய்து வந்த குற்றத்தை தன்னுடைய தகப்பனிடத்துல போய் சொன்னான். அதுக்கப்புறம் போத்திபாருடைய வீட்டில் வர்றான். போத்திபாருடைய வீட்டிலையும் அவன் தான் தலைவன். அதற்கப்புறம் சிறைச்சாலைக்கு வருகிறான். சிறைச்சாலையிலையும் அவன் தான் தலைவன். இப்ப எகிப்தினுடைய ராஜாவுக்கு முன்னாடி வர்றான், அங்கேயும் அவன் தான் தலைவன். அப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் செஞ்சது போதுண்டா, நான் எவ்வளவு மனசார உங்களுக்கு செஞ்சேன், நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களடா, உங்க வீட்டில் இவ்வளவு தூரம் உண்மையா இருந்ததுக்கு எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் இதுவாடா, இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட், இனி இந்த எகிப்தியனுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இனி இந்த எகிப்தியை நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், போதுண்டா சாமி. நம்ம அண்ணா அப்படிதான் நினைப்போம். ஆனா இந்த யோசேப்பு சோர்ந்து போகவே இல்லை. நான் செய்கிறத, என்னுடைய வேகத்தை நான் யாருக்காகவும் நான் குறைக்கவே மாட்டேன். நான் செய்வேன். நான் அங்க செஞ்சேன், எனக்கு பதில் கிடைக்கல, பரவாயில்ல, ஆனா நான் சிறைச்சாலையில செய்வேன். ஆனா கர்த்தர் சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட இருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் அப்படித்தான். சில இடங்களிலே நீங்கள் செய்கிறது ரிஜெக்ட் பண்ணப்பட்டு உங்களை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், உங்களை உடைச்சிருக்கலாம். என்ன பாஸ்டர், ஒரு நன்றியே இல்லையே, நான் ராத்திரி பகலா உழைச்சேனே, ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன், இனி யாருக்கு நான் செய்ய மாட்டேன், நீ எதையும் நான் செய்ய மாட்டேன், இனி வாங்குற சம்பளத்துக்கு மட்டும்தான் நான் செய்வேன். இப்படிப்பட்ட குறுகின எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாருக்காகவும் எந்த மனுஷனுக்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் நிறுத்தவே மாட்டேன். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நிறுத்துனீங்க, அதுவும் அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை, அந்த மாதிரி கூட நிறுத்தக்கூடாது. நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். வேதாகம கல்லூரியில் நான் படிக்கும்போது ஒரு செகண்ட் இயர்ல ஒரு தம்பி படிச்சாரு. அவருடைய அப்பா பாஸ்டர். அப்போ அவர் எங்களுடைய பைபிள் காலேஜ் ரொம்ப லோவான பைபிள் காலேஜ், அப்படின்னா கொஞ்சம் குறைவான, அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க படிக்கிற பைபிள் காலேஜ். ஆனால் அவருடைய அப்பாவால் பெரிய பைபிள் காலேஜுக்கு அவரை படிக்க வைக்க முடியும். அப்போ 2வது வருஷத்துலே நான் 3வது வருஷம், அவர் 2வது வருஷம். அந்த மாதிரி ஒரு தொட்டி எடுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வார்டன் அனுப்பி விட்டாரு. வர்ற வழியில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டில் 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். இந்த ஆக்சிடென்ட்டில் மாட்டினதுனால காலேஜுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட்டான உடனே எங்களுடைய வார்டன் எங்களை 2 பேரையும் வெளியே நிற்க வச்சு ரொம்ப எங்களை பேசி ரொம்ப திட்டாரு. அப்படின்னா தவறான வார்த்தைகளை எல்லாம் பேசி திட்டாரு. உடனே என் பக்கத்தில் நிற்கிற அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. பிரதர், என்ன பிரதர் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அடிச்சிடலாம். அப்போ நான் தான் இல்லைடா, நம்ம ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம், நமக்கு பொறுமையாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு வந்தோம். ஆனால் அவனுக்கு அந்த மனசில் அந்த ஆதங்கம் தாங்கலை. இல்லை இல்லை இல்லை, நான் ஒரு பாஸ்டருடைய பையன், நான் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், இவன் இவ்வளோ கேவலமாக என்ன பேசுகிறாங்க, கண்டிப்பாக இந்த பைபிள் காலேஜில் இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன். வேண்டாம், இனி 1 இயர் தான், 2வது வருஷம் முடிக்க போறேன், இன்னும் 1 வருஷம் முடிச்சுட்டு அந்த பட்டத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேணா ஒரு பைபிள் காலேஜுக்கு போ அப்படின்னு. இல்லை இல்லை, நான் டிஸ்கன்டினியூ பண்றேன், நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாய் அவங்க அப்பாவோட தொடர்பு கொண்டு ஒரு பெரிய பைபிள் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டு இந்த பைபிள் காலேஜில் இருந்து அவன் ரிலீவ் ஆயிட்டான். நான் போறேன்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டான், நிறுத்திட்டான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவரை நான் பார்த்தேன். ஆனால் இது வரைக்கும் அவர் நிலைவரவே படலை.
எங்கேயுமே நிலை வரப்படலை. இங்கேருந்து அங்கே போனார், அங்கே போகிறதுக்குள்ளே அவருக்கு உடம்பு நல்லா இல்லாமல் வந்துச்சு, கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, அந்த வீட்டிலே உட்காந்து எக்ஸாம் எழுதினார். இப்போ அவர் கையில் சர்டிஃபிகேட் இருக்குது, அவர் கையில் சர்டிஃபிகேட் எல்லாம் கிடச்சிருச்சு. பட் ஆனால் அவர் செய்யக்கூடிய ஊழியம் அங்கே இல்லை. யாராவது ஒருத்தர் சத்தம் போடுறாங்க, யாராவது ஒருத்தர் பேசுறாங்கன்றதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சதை, இல்லைன்னா அவ்வளவு வருத்தப்பட்டு நீங்கள் செஞ்சதை, கமிட்மெண்டோட செய்ததை இன்னொரு மனுஷனுக்காக விட்டுட்டு வர்றதுன்றது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? ஒரு காரியத்தை துவங்குற ஒரு மனுஷனுக்கு கோபமும் வரக்கூடாது, ரோசமும் வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதை வெற்றியாக முடிக்கணும்னா உங்களுக்குள்ள ரோசமும் கோபமும் இருந்தா கண்டிப்பா வெற்றியா முடிக்க முடியாது. உங்க கோபமும் உங்க ரோசமும் உங்க எதிர்காலத்தை பாதிக்கின்றத மறந்துடாதீங்க. உங்களை நஷ்டப்படுத்துறதுன்றத மறந்துடாதீங்க. உங்க உழைப்ப அது ஒன்றும் இல்லாம போக பண்றதுன்றத மறந்துடக்கூடாது. இல்ல நான் என்ன எப்படி பேசலாம், என்ன எப்படி பேசலாம், அதுக்காக விட்டு வந்துட முடியுமா? அதுக்காக தூக்கி போட்டு ஓடிட முடியுமா? இல்லை இல்லை. எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் நான் ஆரம்பித்ததை மட்டும் ஃபினிஷ் பண்ணாம என்ன பண்ண மாட்டேன்னா முடிக்கவே மாட்டேன். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்றேன், உன்னை ஆரம்பிச்ச படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உனக்கு திருப்தியே இல்லைன்னா கூட நீ கண்டினியூ பண்ணிடு, நீ நிறுத்திடாது. அதை முழு மனசு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அது உனக்கு திருப்தி இல்லையா, அது திருப்திகரமாய் மாறுவதற்கு ஆண்டவரிடத்துல கிருபையை கேளுங்க. இதை எப்படி ஆண்டவரை டெவலப் பண்றது, இதை எப்படி ஆண்டவரை என் தரிசனத்துக்கு தகுந்த மாதிரி இதை எப்படி ஆண்டவரை கொண்டு போய் இணைக்கிறது, எனக்கு கற்றுத்தாருங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க. அது குறைவானதா இருந்தால் கூட ஆண்டவர் உங்களை கொண்டு அந்த பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க சில சாதித்த பெரிய பெரிய தொழில் அதிபர்களுடைய காரியத்தை வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருட்கள் ஒரு காலத்துல கவர்மெண்டால பான் பண்ணப்பட்டது. அப்படின்னா இனி திருப்பி இந்த காரியத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை, இந்த ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடாதுன்னு. இந்த ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் சீல் பண்ணும்போது அவங்க ஃபேக்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கும். இவங்க வேற எதையுமே செய்யலை. மேலே இருக்கு பாருங்க அந்த ஸ்டிக்கரு, அந்த ஸ்டிக்கரை உரிச்சு வெளியே போட்டுட்டு புதிய நெய்மில் புதிய ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி அதை வேற பிராண்டில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருள் ரெண்டாவது ஸ்டிக்கரிங் பண்ணப்பட்டது. நான் சொல்றேன், தீமை அப்படி செய்ய வேண்டாம். ஒரு உலகத்தான் தனக்கு நஷ்டமாக கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்டே அதை தடுத்து நிறுத்தினா கூட இல்லை 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 நான் அதை விட மாட்டேன், என்னுடைய நஷ்டம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி திரும்ப அதை யோசிச்சு திரும்ப அதை மாடிஃபை பண்ணி அதே பொருளை நம்மிடத்துல விற்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க சில காரியத்துல ஞானமா தான் இருக்கணும். பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா, நீங்க ஆரம்பிச்ச காரியத்தை தொடரக்கூடாதுன்றதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான், ரொம்ப கவனமா இருக்கு. நீங்க கடந்து வந்த பாதையை பாருங்க, ஒவ்வொரு பாதையிலையும் நீங்க ஆரம்பிச்சதுல நீங்க நிறுத்துறதுக்கு ஒரு போராட்டம் வந்துட்டே இருக்கும், ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு போராட்டம் வந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு வெற்றியுள்ள தலைவன் தலைவி யார் அப்படின்னா, இல்லைங்க நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் இல்லை கர்த்தரே வேணா எடுக்கட்டும், கர்த்தரே வேணா மூடி போட்டோம், ஆனா நான் அதை என்ன பண்ண மாட்டேன்னா ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். சூழ்நிலைக்கு தகுந்தது போல வேற மாதிரி டெவலப் பண்ணிட்டு போகணுமே தவிர ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு முதல்ல ஒரு துறவை தோண்டுகிறான், அதை தூர்த்து போட்டார்கள், அதற்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறான். இரண்டாவது ஒரு துறவை தோண்டினான், அதற்கு அதையும் தூர்த்து போட்டார்கள், அதற்கு சித்னா என்று பெயரிடுகிறான். மூணாவது ஒரு துறவை தோண்டுகிறான், அதற்கு ரகபோத்தி என்று பெயரிடுகிறான். ஆனா அவர்கள் அதனோட வாக்குவாதம் பண்ண வரல. நீங்க அதுக்கப்புறம் திருப்பியும் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு துறவை தோண்டினான், அடுத்த ஒரு துறவை தோண்டினான், அடுத்த ஒரு துறவை தோண்டினான். ஸோ அவர் ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டான், என்ன வந்தாலுமே நான் துறவு தோன்ற வேலையை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். நீங்க ஏசேக்கு தான் தூத்து போட்டீங்களா, பரவாயில்ல. சித்தனாவை தூத்து போட்டீங்களா, பரவாயில்ல.
ஒரு ஏசேக்கு போனா ஒரு சித்தனா இருக்குது, ஒரு சித்தனா போனா ஒரு ரகபோத் இருக்குது. ஹல்லேலூயா. நான் இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், மனுஷன் ஒரு ஏசேக்க மூடலாம், ஒரு சித்தனாவை மூடலாம், ஆனா என் கர்த்தர் உங்களுக்காக ஒரு ரகபோத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த கர்த்தர் வச்சிருக்கிற ரகபோத்தை யாருமே அழிக்க முடியாது, யாருமே துர்த்து போட முடியாது. அங்கே உங்களோட வழக்காடுகிறவர்கள் இல்லை, அங்கே உங்களோட எதிர்ப்பவர்கள் இல்லை, அங்கே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அங்கதான் கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கட்டளையிட போறாரு, அங்கதான் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளையிட போறாரு. சோ நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா, எருசலேம் அவர் சிறப்படுத்துற வரைக்கும் உங்களை நாங்க விட மாட்டோம் ஆண்டவரே, நான் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. இந்த 21 நாள் மட்டுமல்ல, நீங்க நினைத்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிற வரைக்கும், கர்த்தர் அதை அடைகிற வரைக்கும், அதை ஓப்பன் பண்ற வரைக்கும், அதை குறித்து சாட்சி சொல்ற வரைக்கும் நீங்க யாரையே பிடிக்கணும்னா கர்த்தரையே 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 நான் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு எப்பவுமே தான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுடைய மனசுல இருந்துட்டே இருக்கும். பாருங்க, சமைச்சிட்டு இருக்கிறான், கூழ் சமைச்சிட்டு இருக்கிறான், அவங்க அண்ணங்காரன் சாப்பாடு கேட்குறான். சாப்பாடு கேட்கும்போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன், சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு தர முடியுமா அப்படின்னா, சின்ன வயசுலயே நல்லா வரணும், நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா வாழணும், நம்ம ஒரு பெரிய வசதி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த தரிசனம் சின்ன வயசுலயே இருக்குது. ஆனா திடீர்னு மாமனார் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொஞ்சம் தடுமாற்றம் அவனுக்குள்ள வருது. அந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்த உடனே அதுக்கு ஒரு 7 வருஷம் அப்படியே கஷ்டமாகுது. ஆனா இப்போ அவன் மாமனாரை கூப்பிட்டு சொல்றாரு, ஏற்கனவே என் சம்பளத்தை 10 விசை ஏமாத்திட்டீங்க, நான் 2 பிள்ளைகளுக்காக கிட்டத்தட்ட 14 வருஷம் உங்களுக்கு நான் உழைச்சேன், ஆனா இப்போ என்னுடையதாவது எனக்கு வேணும். உடனே அவங்க மாமனார் சொல்றாரு, சரி நீ வந்ததுக்கு பிறகு நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்றத குறிப்பினால அறிஞ்சிருக்கிறேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஷேர் வேணும். உடனே அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு ஷேர் எல்லாம் வேணாம், எனக்கு ஒரு தொழிலை கொடுங்க, நான் உங்களுக்கு முன்னாடி தனியா ஆடு மேய்க்கிறேன், நீ உங்களுடைய ஆடுகளையும் தனியா மேய்க்கிறேன், என்னுடையதை நான் வச்சுக்கிறேன், உங்களுடையதை நீங்க வச்சுக்கோங்க. அவனுடைய கடின உழைப்பு, அவனுடைய ஞானமான உழைப்பு மாமனாரை விட 10 வருஷம் சம்பளத்தை ஏத்தினாரு, 14 வருஷம் அவங்க 2 பிள்ளைகளுக்காக வேலை செஞ்சாரு. அடுத்து இருக்கிற ஷார்ட் டைம்ல அவரை விட இவர் பெரிய ஆளாயிட்டாரு. ஏன் அப்படின்னா, ஒரே தரிசனம், நான் வந்த நோக்கம் வேற, ஆனா இடையில டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஆனா அதை நான் என்ன செய்ய மாட்டேன்னா, நிறுத்த மாட்டேன், ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த மூடப்பட்ட துறவுகளை எல்லாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்பொழுது தோண்ட ஆரம்பிங்க, நான் செய்வேன் ஆண்டவரே. இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான செய்தி. சோர்ந்து போகாத மகளே, உடைந்து போகாத மகளே, அவமானங்கள் நிந்தைகளை பார்த்து உன்னுடைய மனதை தளர விடாத, தொடர்ந்து ஓடு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார்ன்றதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை இந்த சம்பவத்தை எனக்கு வாசிக்கும் போது, அதை வாசிக்க எனக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் வந்துச்சு. அப்படின்னா இந்த தேவனுடைய மனுஷன் நெகேமியா நிறுத்துறதற்காக இவனுக்கு என்னென்ன போராட்டம் வந்துருச்சு அப்படின்றத நான் நேற்றைக்கு இரவில் கொஞ்சம் தியானிச்சுட்டே இருந்தேன். அப்போ வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 18, 19 வாசிக்கும் போது, 18ஆம் நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரேனியனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனாகிய கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்கள் என்றான். கவனிங்க, இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டைம். என்ன அப்படின்னா, அவன் ஆரம்பிச்ச உடனே அப்பதான் ஆரம்பிக்கிறாரு.
வெளியூர்ல இருந்து வந்து தன்னுடைய மனசுல தரிசனத்தை வச்சு இப்போ அந்த தரிசனத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது, நம்ம எல்லாம் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அங்க இருக்கிறவங்க கை கொடுத்து சரிங்க உங்களோட நாங்க நிக்கிறோம் எழுந்து கட்டுவோம்னு எல்லாரும் சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஆரம்பிச்ச உடனே அவன் என்னதான் சந்திக்கிறான் அப்படின்னா எதிர்ப்பை தான் சந்திக்கிறான். நம்மளா இருந்தா ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், இந்த காரியம் கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஆரம்பிச்ச உடனே இவ்வளோ பெரிய எதிர்ப்பு, முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ வேணாப்பா சாமி நமக்கெல்லாம் போராடவே முடியாதுப்பா, நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஆனா வேதம் சொல்லுது அவன் தொடங்கின அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனா அந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை, தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறதற்கு தன்னுடைய இருதயத்தை சாய்த்து விட்டான். ஆண்டவருடைய பிள்ளையே தொடங்கின உடனேயே, உங்களுக்கு ஆரம்பிச்ச உடனே, அந்த தரிசனத்தை சொன்ன உடனே ஒருத்தர் ஆப்போசிட்டா பேசலாம், எதிர்ப்பா பேசலாம், மைனஸா நெகட்டிவா பேசலாம். சோர்ந்து போகாதீங்க. இல்ல, என்னை ஆரம்பிக்க பண்ணினவர் என்னை முடிக்க பண்ணுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். இப்போ ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை பண்ணாங்களா, அதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வாசலை கட்டி முடிச்சிருவாங்க. அந்த பாதி மட்டும் ஏறிடும். பில்டிங் வந்து காம்பவுண்ட் சுவரில் அலங்கம் கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சிருவாங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாப்சீமின் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். 3வது வசனத்தை வாசிங்க. மீன் வாசலை அசனையாவின் குமாரன் கட்டினான், அதற்கு உத்தரம் பாவி, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். நீங்கள் அப்படியே 13வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பள்ளத்தாக்கு வாசலை ஆனூனும் சானோவிக்கின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அப்படியே 14வது வசனம் குப்பை மேட்டு வாசலை, அதுக்கப்புறம் 15வது வசனம் உருணி வாசலை. இப்படி கிட்டத்தட்ட 5 வாசல்களை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. 5 அப்படின்னா ஏறக்குறைய பில்டிங் வேலையில பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அகைன் ஒரு எதிர்ப்பு வருது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எதிர்ப்பு வந்துச்சு, ஆனா வேலையை நிறுத்தல. 2வது பாதியில் ஒரு பிரச்சனை வருது பாருங்க. 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, 4வது அதிகாரம் 6வது வசனம், நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாமா, இந்த பாதி பில்டிங் பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ளெல்லாம் ஒரே பெரிய சந்தோஷம் வருது. சே அவ்வளோதான்டா, முடிஞ்சிரும், நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம், பாதி வேலை முடிஞ்சிருச்சு. உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரே இன்ட்ரெஸ்ட், இனியும் நம்ம கட்டலாம், வேகமாக கட்டலாம் போது அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது பாருங்க. அந்த பிரச்சனையில் நீங்க 8வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இப்போ இவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இல்ல, நாங்க வந்து இனி உங்களை விடுறது மாதிரி இல்லை அப்படின்னு. நீங்கள் அடுத்த வசனத்தை அப்படி வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்து, அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண் மேடுகள் மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. ஹலோ, 2 வசனத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? 2 வசனத்துக்கு முன்னாடி அலங்கத்தினுடைய பாதி வேலை நடந்த உடனே இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? உற்சாகமா இருந்தவங்க இப்ப 2 வசனம் தாண்டி இவங்க எல்லாம் யுத்தம் பண்ண வந்ததுக்கு அப்புறம் வேலைக்காரர்களுடைய சுமை சுமக்கிற வேலை தடைபட்டு மண்மேடுகள் குவியலா நிக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா சலிப்பு வந்துருச்சு. ஆனா
அவங்க உற்சாகமா இருக்கும் போதும் நெகேமியா வேலையை நிறுத்தல, அவங்க சோர்ந்து போகும்போதும் நெகேமியா வேலையை நிறுத்தவே இல்லை. அவ்வளோதான். மண்மேடுகள்லாம் குவியல் குவியலாக இருக்குது. என்னப்பா பழையது மாதிரி வேலை எதுவும் ஆகலை, போன வாரம் வரைக்கும் ஸ்பீடாக நடந்துருச்சு, எல்லாரும் இன்னும் ஈஸியாக 3 மாசத்துல செய்கிறத ஒரே மாசத்துல முடிப்போன்னீங்க. திடீர்னு எல்லாருடைய மனசும் யுத்தம் பண்ண வந்த உடனே சோர்ந்து போயிடுச்சு. ஆனாலும் இல்லை இல்லை ஆண்டவரே, இந்த வேலை நடந்தேறாதபடி சன்பல்லாத்து தொபியாலாம் விரோதமாக எழும்புறாங்க, எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் இதை தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரே, நான் தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரே, நான் நிறுத்தக்கூடாது ஆண்டவரே, நான் நிறுத்தக்கூடாது. அந்த ஜனங்களை எல்லாரையும் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அகைன் திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலையை நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வருதுன்னா, கொலை மிரட்டல் வருகிறது. எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் என்று இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணாங்க, தடுத்தாங்க. இப்ப கடைசியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொலை மிரட்டலே விட்டுட்டாங்க. நீங்க அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது அந்த செய்தியை வந்து கொஞ்சம் பேர் 10 டைம் சொன்னாங்களாம். 10 விசை மேல உங்களை கொலை பண்ணுவாங்க, உங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு 10 டைம் மேல. ஆனாலும் ஒரே ஒன்று இல்லை, நான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இத்தனை பிரச்சனை வந்ததுக்கு பிறகும் அவங்கள எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை. நம்பர் 2, அது பாதி கட்டி எழும்பும் போது பிரச்சனை. அதற்கு பிறகு உற்சாகம் ஆகும்போது நிறுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அவங்க மனசெல்லாம் சோர்ந்து போகிறது. அதற்கு நம்பர் 4, கொலை மிரட்டல் அவங்களுக்கு வருகிறது. இதுல எதுலையுமே அவன் என்ன பண்ணல அப்படின்னா, தன்னுடைய வேலையை நிறுத்தவே இல்லை. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது, அங்க கட்டுறவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை. 5ஆம் அதிகாரம் 1-2 நீங்க வாசிப்பீர்களே ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 1, ஜனங்களுக்குள்ள அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதர்களாகிய தங்கள் சகோதரர்களின் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர் தாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகராய் இருக்கிறபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். இப்போ 10 குறைச்சலுக்கு சன்பல்லாத்து தொபியா கேஷேமனுடைய பிரச்சனையை விட இப்ப எங்க பிரச்சனை வருது? உள்நாட்டு கலவரம் வருது, உள்ளுக்குள்ளே சண்டை வருது, உள்ளுக்குள்ள வேலை செய்யறவங்களுக்குள்ளே நிறைய பார்சியாலிட்டி. அங்க கொஞ்சம் பணக்காரங்க இருக்காங்க பாருங்களேன். இந்த எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்ட போது கொஞ்சம் சூதானமா இருந்து கிடைச்சதை எல்லாம் சேர்த்துக்கிட்டு தங்களுக்காக வச்சு பணக்காரங்கள மாதிரி இருப்பாங்க பாருங்களேன். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு வட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் சண்டை வந்தோடனே இவன் கேள்விப்படுறான், இந்த மாதிரி எங்கள்கிட்டயே இவங்க வட்டி வாங்குறாங்க, நாங்கள் எப்படி அலங்கத்தை கட்டுறது? உடனே அந்த பிரச்சனையும் சமாளிச்சு கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கிருபையை நாடி அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு நெகேமியாவுக்கு கர்த்தர் பலன் தந்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கிருபை ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரை என்ன வந்தாலும் நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க போறது சொல்லுங்க எல்லாருமே. அதை யோசிங்க, அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஞானத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிறுத்த மட்டும் கூடாது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் உங்களுக்கு வருகிற மிகப்பெரிய எதிரான சக்தி, அதை ஸ்டாப் பண்ணிரு, கண்டினியூ பண்ணிடாதேன்னு சத்துரு சொல்லிட்டே இருப்பான். அபிஷேகமே என்ன அப்படின்னா கண்டினியூ பண்றது தான் அபிஷேகம்.
ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வெற்றி அடைய போறீங்கன்றதை எதுல உங்களை கண்டுக்கலாம்னா, நீங்க ஒரு விஷயத்தை கண்டினியூவா, ஒரு நல்ல காரியத்தை ஒரு கண்டினியூவா பண்றீங்க பாருங்களேன், அவங்க தான் தலைவர்களாய் தலைவிகளாய் மாற முடியும். 1000 டேலண்ட் இருந்தாலும் ஒரு காரியத்தில் கண்டினியூஷன் உங்களுக்கு இல்லை, டிஸ்கண்டினியூ அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாகிற வரைக்கும் நீங்கள் இதை மறக்கவே கூடாது. டிஸ்கண்டினியூ அப்படின்றது மிகப்பெரிய டேஞ்சர். ஹலோ, ஆண்டவரே சில இடங்களிலிருந்து உங்களை எடுத்து கொண்டு போகலாம், உங்களை வேண்டான்னு தூக்கி கொண்டு போகலாம், உங்களை டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கலாம். ஆனால் நீங்களா சூழ்நிலையை பார்த்து எதையும் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. அதில் டெவலப் தான் ஆகணும், அதில் நீங்கள் ஞானம்தான் ஆகணுமே தவிர இதை நிறுத்திட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, இனி என்னுடைய பிள்ளைகளுக்கோ எனக்கோ டிஸ்கண்டினியூன்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. விசுவாசிப்போமா, ஜெபிப்போமா அதற்காக. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, வேதாகம கல்லூரியுடைய கடைசி வருடம் படிக்கும்போது இன்னும் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது. அந்த ஒரு மாதத்தில் அந்த பைபிள் காலேஜில் டிஸ்கண்டினியூ பண்ணது மாதிரி அதை என்ன துரத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி கெஞ்சினேன், எனக்கு வேற ஒன்றுமே தர வேண்டாம் ஆண்டவரே, இந்த படிப்பை நான் முடித்து அந்த பிரதிஷ்டை மட்டும் எனக்கு பண்ணணும், அதுக்காக எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சினேன். அப்போ நான் நம்புகிறேன், அன்னைக்கே அந்த கிருபையை கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருந்திருக்கார். இந்த ஊழியத்தை நிறுத்துகிறதற்கு வந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் கிடையாது. ஓடிரு. ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு ஊழியக்காரர் எனக்கு முன்னாடி வந்து நின்று அப்படியே சொன்னார், பாஸ்டர் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேரை என் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க, எனக்கு நல்ல பில்டிங், நல்ல மைக் செட்டு, எல்லா வசதியுமே இருக்குது, அந்த 100 பேரையும் கொண்டு வந்து எங்கள் சர்ச்சில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு எனக்கு அசிஸ்டன்ட் பாஸாக நீங்கள் இருந்துங்க, நான் வெளியூர் போகும்போது நீங்கள் அந்த சர்ச்சை நடத்திடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாரு. ஆனால் கர்த்தர் கிருபையில் எதற்குமே செவி சாய்க்கல. இதே ஆர்ஜி நகருக்குள்ளே போகும்போது ஒரு கிறிஸ்மஸ் டைம் வந்து ஒரு கூட்ட பசங்க நின்றுட்டு இந்த கிறிஸ்மஸுக்கு அவனை அடிச்சே தீருவோம் அப்படின்னு எனக்கு செய்தி அனுப்புனாங்க. நிறைய பேர் இதை முடிச்சிருவோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்று வரைக்கும் கர்த்தர் கிருபையில் நான் என்னுடைய இருதயத்தில் இல்லை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறுத்தவே கூடாது. எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே, எனக்கு ஞானம் தாருங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்குறேன். நான் நம்புறேன், ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல எத்தனை முயற்சிகள், எத்தனை பெரிய ஆட்கள் நிறுத்துறதற்கு பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஊழியத்தை நிறுத்தவே முடியல. ஏன்னா இது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இது கர்த்தர் நமக்காய் கொடுத்த ரகபோத், இது கர்த்தர் நமக்காய் கொடுத்த ரகபோத்து. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த அபிஷேகத்தை எல்லாரும் கேட்கலாமா? உங்களுக்கு புரிஞ்சா, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ நெகேமியாவினிடத்தில் இருந்த 9வது அபிஷேகம் என்ன அப்படின்னா, அவன் ஆரம்பிச்சதை எந்த பிரச்சனைக்காகவும் என்ன பண்ணலைன்னா ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆண்டவரா உங்களை தூக்கி வெளியே வீசட்டும், பரவாயில்ல, நீங்களா போகக்கூடாது, நீங்களா முடிவெடுக்க கூடாது. அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்கன்னு நீங்களா முடிவெடுக்க, அப்படிதான் திட்டுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நீங்க வளர போறீங்கன்னா அப்படிப்பட்ட பிரச்சனை வரத்தான் செய்யும். ஐயோ, நீங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு எப்படி, குடும்பத்தை நீங்க கண்டினியூ பண்ண விடாம எவ்வளவு போராட்டம் வரும் தெரியுமா? கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண விடாம அவ்வளோ பெரிய போராட்டம் வரும். நீங்க உடனே அந்த போராட்டத்தை பார்த்து இவனை கழட்டி விட்டு போயிடலாம், இவங்களை கழட்டி விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரொம்ப டேஞ்சர். என்ன வந்தாலும் நின்று பிடிக்கணும், என்ன வந்தாலும் நிக்கணும், என்ன வந்தாலும் அந்த இடத்துலயே சாதிக்கணும். காலை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இல்ல, நான் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயவே மாட்டேன், வச்சுட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு சொல்லுங்க எல்லாருமே, சாவு எனக்கு ஆதாயம். ஆமேன்னு சொல்லுங்க. நான் வச்சுட்டேன் ஆண்டவரை, இனி திரும்பி பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப அழகா, நான் இயேசுவின் முன்னே போக துணிந்தேன், இனி என்ன பண்ண மாட்டேன்னா பின்னோக்க மாட்டேன். சிலுவை என் முன்ன, இயேசு என் முன்ன,
உலகம் என் பின்ன, மனுஷங்க என் பின்ன, நான் பின்னோக்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு முன்பாக இருக்கிற இயேசுவும் அவர் ஆரம்பிச்சதை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தும் அவர் நிறுத்தவே இல்லை, நிறுத்தவே இல்லை. அவர் கண்டினியூவாக செஞ்சு முடிச்சுட்டு தான் போனார். நானும் சொல்கிறேன், இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் போகும்போது எப்படி தான் போகணும்னா, உங்கள் ஓட்டத்தில் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் முடிக்கணும். நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. நான் ஓட்டத்தை முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. என் ஓட்டத்தினுடைய ஃபினிஷிங் அந்த முடிவை நான் பார்க்கணும், முடிச்சிடணும். பாதி வழியில விட்டுட்டு போறதுக்காய் கர்த்தர் அழைக்கல. இடையில இந்த உலகம் வேணாம், இந்த வேலை வேணாம், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்காக கர்த்தர் அழைக்கல. சோர்ந்து போய் உட்கார்றதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. அவ்வளவுதான், நான் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை மெழுகு போல உருகி போக பண்ணுகிற கர்த்தர், ஜீவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை அதிசயமாய் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாதி வழியில் போகிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன எடுத்துருங்க ஆண்டவரே, நான் செத்தா நல்லா இருக்கும், நான் போனால் நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட வாயில் அந்த வார்த்தை வரவே கூடாது. அந்த வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது. உங்கள் ஓட்டத்தை இடையில முடிக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படவே கூடாது. அந்த நீங்கள் பூரண ஆயுசோடு தான் நீங்கள் மறிக்கணும். கர்த்தரே உங்களை எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம முடிக்கிறதுக்கு மனசில் அந்த எண்ணமே வரக்கூடாது. ஒரு வெற்றியை பார்க்காம இந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய வம்சத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? உங்கள் வருமானத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? ஆனால் ஒரு பதிலும் காணலையே. ஜெபிக்க நஷ்டத்தை தானே பார்க்குறேன், ஜெபிக்க என் பிள்ளை பின்மாற்றத்துக்கு தானே போகிறாங்க. இல்லை, கர்த்தர் சீக்கிரம் நியாயம் செய்வார். உங்கள் முழங்காலுக்கு பதில் உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உங்கள் விசுவாசத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் திரும்பவும் நியாயம் செய்வார். கண்டிப்பாக அந்த மகனை கர்த்தர் ரட்சிப்பார், அந்த மகளை ரட்சிப்பார். உன் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கரங்கள் திரும்ப அந்த காரியத்தை பார்க்கும். உன்னுடைய கணவனாரை ரட்சிப்பார். உன்னுடைய குடும்பத்தில் அந்த ரட்சிப்பு நடக்கும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், நீ வடிக்கிற கண்ணீரை அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.